தொடர்ந்து இரு மாநில தேர்தல் முடிவுகளின் முன்னணி நிலவரங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிற நிலையில் நம்மோடு இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் சுப்பிரமணி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது இந்த இரு மாநில தேர்தல் முடிவுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டுகள் பிறகு காங்கிரஸ் தற்போது அங்கு முன்னணி இடங்களை பெற்றிருக்கிறது. பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களிலேயே காங்கிரஸ் முன்னிலை வகித்து வருகிற நிலையில் இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒரு ரிவைவல் ஆஃப் காங்கிரஸ் தான் பார்க்கணும். ஏன்னா காங்கிரஸின் மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லலாம். இது முக்கியமான விஷயம் என்னன்னா, நேரடி போட்டி அதோடைய காங்கிரஸோட பீச் நாயன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, முதல் தர எதிரியான பிஜேபியோட. ஸோ அதனால ஒன்று காங்கிரஸோட வெற்றி, ரெண்டாவது பிஜேபியை தோற்கடிச்ச வெற்றி அப்படிங்கிற நேரடி போட்டியில வர்றதுனால காங்கிரஸுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, நீங்க பார்த்தீங்கன்னா சவுத்து நார்த்துன்னு நம்ம எப்பவுமே தெற்கு மாநிலங்கள், தென் மாநிலங்கள் நமக்கு பிஜேபிக்கு அவ்வளோ ஃபேவரபுளா இருந்தது கிடையாது, எக்ஸப்ட் கர்நாடகா, பாண்டிச்சேரி. இப்போ வடக்கும் பார்த்தீங்கன்னா காஷ்மீர், அதுக்கப்புறம் ஹரியானா, ஏற்கனவே அவங்ககிட்ட பஞ்சாப் கிடையாது, அப்புறம் டெல்லி கிடையாது. ஸோ இந்த மாதிரி நார்த்ல அந்த ஒரு அலை, ஏதோ ஒரு அந்த டெவலப்மெண்ட், ஆன்டி பிஜேபி டெவலப்மெண்ட் பரவுவதாக கருது. அது மட்டும் இல்லை, இப்படி நிலைமை நீடித்தால் அப்புறம் மகாராஷ்டிராவும் ரொம்ப அவங்க கஷ்டமான ஒரு எலெக்ஷன் தான் அடுத்து இந்த வருடத்துக்குள்ளே நடத்தியாக வேண்டும். ஸோ இதை பார்க்கும்போது நாலாபுரமும் பெங்கால் அவங்ககிட்ட கிடையாது. ஸோ 4 திசையிலிருந்தும் அவங்களுடைய அந்த ஒரு சுருங்கும் ஒரு நிலைமை ஆரம்பித்து விட்டதும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன், ஒரு இண்டிகேஷன் தெரிகிறது. சார், தொடர்ந்து இந்த காங்கிரஸ் கூட்டணியானது முன்னிலை வகித்து வருகிற நிலையில் இது இந்தியா கூட்டணி வெற்றி என்று எடுத்துக்கொள்ளலாமா? இதை எப்படி பார்க்கலாம்? இது அசம்பிளி எலெக்ஷன், நீங்க இந்தியா கூட்டணின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆம் ஆத்மி அங்க தனியா தான் நிக்கிறாங்க. இது காங்கிரஸ் பிஜேபிக்கான நேரடி போட்டி. அது அசம்பிளி லெவல்ங்கிறதுனால இது லோக்கல் ஃபேக்டர்ஸ் தான் நிறைய இருந்தது. இன்ஃபேக்ட் பிஜேபிக்கு அந்த ஜாட் ஓட்டுகள், அப்புறம் இந்த விவசாயி ஓட்டுகள் அதான் மெயின். ஹரியானால நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா விவசாயிகள் தான் இவங்களுடைய பாலிசிக்கு எகென்ஸ்டா டெல்லி வரைக்கும் கூட போராடினாங்க, ஹரியானா பஞ்சாப்ல இருந்து. ஸோ நிறைய லோக்கல் ஃபேக்டர்ஸ் இருந்தது. இதை இந்தியா தலைவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா யாரும் போய் அங்க பெரிய கேம்பெயின் பண்ணல. ஸோ இது காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸோட மாநில தலைமை அவங்களுடைய வெற்றின்னு சொல்லலாம். ஜம்மு காஷ்மீரை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா எப்பவுமே அவங்களுக்கு பிஜேபி ஒரு கஷ்டமான மாநிலம் தான் அது. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஜம்முவோட தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. இப்போ ஸ்டேட்டை பைஃபர்கேட் பண்ணது, அதை யூனியன் டெரிட்டரியா மாற்றி வச்சுக்கிறது எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு அன்பாப்புலர் ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருந்தது. ஸோ இது லோக்கல் ஃபேக்டர்ஸ். ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் மாநிலத்தை பிரித்தது, யூனியன் டெரிட்டரியாக குறைத்தது, அப்புறம் தேர்தலை ரொம்ப நாள் தாமதப்படுத்தியது, இதெல்லாம் லோக்கல் ஃபேக்டர்ஸ் தான். அதே மாதிரி ஹரியானா எடுத்தீங்கன்னா விவசாயிகள் 3 விவசாய திட்டங்கள், வேளாண் திட்டங்கள், அப்புறம் விவசாயிகள் ப்ரொட்டஸ்ட் ரொம்ப நாள் டெல்லி பார்டர்லேயே கூட டென்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த போகாட் மாதிரியான விளையாட்டுத்துறை, நீங்க பாத்தீங்கன்னா அங்கிருந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க ஒலிம்பிக் லெவல்ல, அவங்களுடைய விஷயங்கள்லாம் கூட இப்படி கடைசி நிமிடங்கள்ல அவங்களுக்கு கிடைத்த பதக்கம் பறிக்கப்பட்டது. அதற்கு இந்திய அரசு அதிக அளவுல போராடவில்லை, சப்போர்ட் பண்ணவில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு லோக்கல் ஃபேக்டர்ஸ் தான் இல்லை. இந்த இந்தியா கூட்டணி சரி நம்முடைய கூட்டாளி வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷப்படலாமே தவிர முழுக்க இது காங்கிரஸின் வெற்றியா தான் பார்க்க.